வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை முழு மனதோடு ஆராதித்து துதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் என்ன செய்தாலும் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக சத்துருக்களோடே யுத்தம் பண்ணுகிறார். அது மட்டுமல்லாமல் தம் பிள்ளைகளை ரட்சிக்கிறார். அவர்கள் போகிற இடமெல்லாம் கூட போகிறார். ஆம், இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக வருகிற சத்துருக்களோடே கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களை வெற்றி அடைய செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.